ஸ்டூடெண்ட்ஸ், நாங்க இந்த வீடியோவில் 2025 வந்து பாஸ் பேப்பர்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல முதலாவது வினாவை பார்க்க போறோம். ஸோ பகுதியே அமைப்பு கட்டுரையில பெரும்பாலும் இந்த பிஹெச்பி, MySQL, HTML, CSS ரிலேட்டடான ஒரு ஸ்ட்ரக்சர் கொஸ்டின் தான் இதுல வரும். இது நாங்க வந்துட்டு கடந்த கால வினாக்களை பார்த்தோம்னு சொன்னா ஒரே மாதிரியா ஒரே ஒரே ஸ்டைல தான் எங்களுக்கு இந்த வினாக்கள் வரும். ஸோ நாங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்டா கோடிங்க நாங்க ஈஸியா இந்த வினாவை வந்துட்டு செய்யலாம். ஸோ இந்த வினாவை இறுதியாண்டுல வந்து இந்த வினாவை பார்த்தோம்னு சொன்னா PHP, MySQL, HTML ஆகியவற்றை பயன்படுத்தி மாணவர் ஒருவர் புத்தக கடை ஒன்றிற்கு ஒரு துறளி ஷாப்பிங் கார்ட் வலைத்தளத்தை விருத்தி செய்கின்றார். பாட் அதுல விற்பனைக்குள்ள ஒவ்வொரு புத்தகத்தை பற்றிய தரவுகளை புக்ஸ் டேட்டாபேஸ் என பெயரிடப்பட்ட தரவுத்தளத்தில் உள்ள புக் எனும் அட்டவணையில் சேமிப்பதற்கு மாணவர் திட்டமிடுகின்றார். அட்டவணையானது அடைப்பு குறியினுள் காட்டப்பட்டுள்ள தரவு வகைகளை உடைய பின்வரும் புலங்களை கொள்ள வேண்டியுள்ளது. சோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா டேட்டாபேஸ்ல நேம் தந்திருக்காங்க புக்ஸ் அண்டர்ஸ்கோர் டேட்டாபேஸ். ஸோ டேட்டா பேஸ்ல எங்களுக்கு தெரியும் நிறைய டேபிள்ஸ் இருக்கலாம். ஸோ அதுல ஒரு டேபிள் தான் புக். ஓகே, அதுல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ அதை வச்சுட்டு கீழே குறிப்பு ஒன்று தந்திருக்காங்க. இமேஜ் எனும் புலம் புத்தக அட்டை பக்க படத்தின் கோப்பின் பெயரை கொண்டிருப்பதற்காகும். எந்த ஒரு புலத்திற்கும் வெற்று பெருமானங்கள் நல் வேல்யூஸ் அனுமதிக்கப்படுவதில்லை என எடுத்துக்கொண்டு மேற்குறித்த புக் அட்டவணையை உருவாக்குவதற்கு தேவைப்படும் SQL கூற்றை எழுதுக. ஸோ நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், ஏற்கனவே பாஸ் பேப்பர்ல நிறைய திறமை இருக்குது இந்த SQL குவேரி எழுதுறது. ஸோ ஒரு டேபிளை உருவாக்குறதுக்கான கன்ஸ்ட்ரைன்ட் தந்திருக்காங்க. அதே போல வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் தந்திருக்காங்க. அதை நாங்க பயன்படுத்தி இந்த SQL குவேரி எழுதணும். ஓகே, எங்களுக்கு தெரியும் ஒரு டேபிளை கிரியேட் பண்றதுக்கு SQL இருக்கிற கீவேர்ட் கிரியேட் டேபிள். ஸோ கிரியேட் டேபிள் நாங்க ஃபர்ஸ்டா அதை நாங்கள் எழுதுவோம். கிரியேட் டேபிள். அப்ப எங்களுக்கு தெரியும் அதுக்கு பிறகு அந்த டேபிள்ற நேம் என்ன நேமோ அது அவங்க தந்த நேமுக்கு ஏற்ற மாதிரி நாங்க எழுதணும். ஸோ அவங்க தந்திருக்காங்க பி கேபிட்டல் லெட்டர்லையும் மற்ற ரெண்டு மாதிரி லோவர் கேஸ் கேயும் லோவர் கேஸ்ல இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க பி டபுள் ஓகே. அப்ப கிரியேட் டேபிள் புக். ஸோ பிறகு நாங்க வந்துட்டு பரந்தீசிஸ் ஓபன் பண்ணுவோம். அதுல எங்களுக்கு தந்திருக்காங்க மேல அட்ரிபியூட்ஸ் தந்திருக்காங்க. இப்ப ஐடி வந்துட்டு என்ன இன்டிஜர் இருக்க போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஐடி இன்டிஜர். ஸோ நான் கீவேர்ட் எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸ் எழுதுறேன். அதே போல அட்ரிபியூட்ஸ் நேம், அதே போல வந்துட்டு எங்களுக்கு தந்த டேபிள் நேம் எல்லாமே வந்துட்டு நான் அவங்க அந்த அதே இதுல நான் எழுதுறேன். ஓகே, இப்போ ஐடி இன்டிஜர். இன்டிஜருக்கு உங்களுக்கு தெரியும் INT போடுவீங்க இன்டிஜர். பிறகு அவங்க அவங்க சொல்லியிருக்கிறாங்க வந்துட்டு நாட் நாள் எல்லாமே வந்துட்டு வெற்று பெருமானங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. ஸோ அந்த கன்சிடர் நாங்கள் எழுதினோம்னு சொன்னா நாட் நாள். நாட் நாட். ஸோ முதலாவது அட்ரிபியூட்ஸ் எழுதிட்டோம். ஸோ கமா பிறகு இரண்டாவது கேட்டகரி என்று போடுவோம். அதுல என்ன சார் கேட்டகரி. ஸோ அது வந்துட்டு சார். ஸோ இந்த கரெக்டரும்
அதே போல வந்துட்டு ஸ்ட்ரிங்கும் நாங்க வந்துட்டு அதாவது வரிச்சார் எழுதுற டைம்ல அது எத்தனை கரெக்டரை வந்துட்டு நாங்க இன்க்ளூட் பண்ணணும் ஸ்டோர் பண்றதுக்குன்னு நாங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ நாங்க 20 கரெக்டர் நாங்க இதுல வந்துட்டு சாருக்கு நாங்க ஸ்டோர் பண்றதுக்கு அனுமதிக்கிறோம். ஸோ நாட் நல். பிறகு கொமா. ஸோ ரெண்டாவது அட்ரிபியூட்ஸ் எழுதிட்டோம். மூன்றாவது பார்த்தோம்னு சொன்னா நேம். நேம் வந்துட்டு வரிச்சா வர்ச்சார். ஓ அதுக்குள்ள நாங்க வந்துட்டு 50. நீங்க 50யும் போடலாம் 100ம் போடலாம். ஸோ பெரும்பாலும் நாங்க வந்துட்டு ஷாருக்கு 20யும் வர்ச்சாருக்கு வந்துட்டு நாங்க 50 போறது. ஸோ இதுல வித்தியாசம் ஒன்று இருக்கு. இந்த சார் வந்துட்டு ஃபிக்ஸ்ட் லென்த்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க வந்துட்டு ஒரு நேம் வந்துட்டு ஒரு ஒரு நேம் வந்துட்டு நாங்க கேட்டகரியா நாங்க வந்துட்டு அசைன் பண்றோம்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு அதுல வந்துட்டு 3 கரெக்டர்ஸ் இருக்குன்னு சொன்னா மற்ற 17 கரெக்டர்ஸையுமே வந்துட்டு ஸ்பேஸா டேட்டா பேஸ்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபிக்ஸ்ட் லென்த்னு சொல்லுவோம் நாங்க வந்துட்டு கரெக்டரை. ஆனா வர்ச்சார் அப்படி இல்லை. நாங்க வந்துட்டு 3 லெட்டர்ஸ் எழுதினாலும் அது வந்துட்டு வேரியபிள் லென்த்னு சொல்லுவோம். எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணும். ஆனா கரெக்டர் வந்துட்டு 20 கொடுத்தோம்னு சொன்னா நாங்க 3 லெட்டர்ஸ் இருக்கிறத கொடுத்தா கூட அது 20 லெட்டர்ஸுக்கு ஏத்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ ஃபிக்ஸ்ட் லென்த் வேரியபிள் லென்த் இந்த டிஃபரெண்டை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அதுக்கு பிறகு அங்கால நோட். ஸோ இப்படி நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பப்ளிஷருக்கு எழுதுவீங்க வர்ச்சார் 50 நோட் நல். அதுக்கப்புறம் இமேஜ் அவங்க கரெக்டர் தந்துருக்காங்க. ஸோ கரெக்டர் 20 நோட் நல் போட்டு பிரேக்கில் க்ளோஸ் பண்ணுவீங்க. ஃபைனலா செமிகோலன் போடுவீங்க. அது வந்துட்டு உங்களுக்கு தெரியும் எஸ்கியூஎல்ல வந்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட் முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் செமிகோலன் போடணும். இதுல மிச்ச அட்ரிபியூட்ஸ் எழுதி கொடுங்க. ஸோ இப்படி ஒரு மெத்தட்ல எழுதலாம். இன்னொரு மெத்தட்ல வந்துட்டு நாங்க இன்டிஜர் அசைன் பண்ணி போட்டு அது நொட் நல்லண்டு நாங்க மென்ஷன் பண்ணாம கீழே பிரைமரி கீ என்னும் போடலாம். பிரைமரி கீ எங்களுக்கு தெரியும் அது பை டிஃபால்ட்டாவே நொட் நல் தான். ஸோ நாங்க பிரைமரி கீயை நாங்க இங்க மென்ஷன் பண்ணல, அதை பத்தி அவங்க கதைக்கல. ஸோ நீங்க அப்படி கூட எழுதி கொள்ளலாம். ஓகே, பி பாட்டை பார்த்தோம்னு சொன்னா புக் அட்டவணையினுள் பின்வரும் பதிவை சொருகுவதற்கு தேவைப்படும் எஸ்கியூஎல் கூற்றை எழுதுக. ஸோ இன்சர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும்னாங்க. அப்ப உங்களுக்கு தெரியும் கீவேர்ட் இன்சர்ட் இன்டு அந்த டேபிளோட நேம் போடுவோம் பழமையா. இன்சர்ட் இன்டு அந்த டேபிள் நேம் எங்களுக்கு தெரியும் பி கேபிட்டல் சிம்பிள் லெட்டர் புக். ஸோ நாங்க வந்துட்டு இதை வந்துட்டு ரெண்டு வகையா நாங்க எழுதலாம். நாங்க வந்துட்டு இன்சர்ட் இன்டு புக் கண்டு போட்டு பிறகு வந்துட்டு பேரந்திசிஸ் ஒன் பண்ணி பேரந்திசிஸ் ஓபன் பண்ணிட்டு அதுல வந்துட்டு அங்க அட்ரிபியூட்ஸ் நேமை வந்துட்டு மென்ஷன் பண்ணி போட்டு பிறகு வேல்யூஸ் போட்டு இன்சர்ட் பண்ணலாம். அது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்துட்டு நாங்க டிரெக்டாவே நாங்க வந்துட்டு அட்ரிபியூட்ஸ் நேம்களை மென்ஷன் பண்ணாம வேல்யூஸை வந்துட்டு ஆட் பண்றது. ஸோ வேல்யூஸ் ஆட் பண்ற டைம்ல எங்களுக்கு தெரியணும் வர்ச்சார் இன்டிஜர் அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்துட்டு அந்த டேட்டா வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். ஸோ ஒன்னு சொல்றது உங்களுக்கு தெரியும் அது வந்து ஐடி அது இன்டிஜர். ஸோ 1. ஸோ ஆட் சொல்றது கேட்டகரியை பார்த்தோம்னு சொன்னா கரெக்டர். ஸோ சார். ஸோ இது வந்துட்டு நம்ம சிங்கிள் கொட்டேஷன் மார்க்குள்ள நாங்க ஆர்ட் கொட்டேஷன் மார்க் நாங்க வந்துட்டு முடிக்கிறோம். அதுக்கப்புறம் கமா அதுக்கப்புறம் பெயிண்டிங். ஸோ அதுவும் வந்துட்டு எங்களுக்கு தெரியும் நேம். ஸோ வர்ச்சார்
ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சிங்கிள் கொட்டேஷனை ஒன் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணிட்டு அதில் நாங்கள் வந்துட்டு பெயிண்டிங் இதில் எழுதினதுக்கு பிறகு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். பிறகு கமா போடுறோம். ப்ரைஸ் 800. அது உங்களுக்கு தெரியும் வந்துட்டு இன்டிஜர். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் கொட்டேஷன் மார்க் எதுவுமே போடல, ஜஸ்ட் 800 போடும். 800 என்டர் பண்ணுவோம். அதுக்கு பிறகு வந்துட்டு பப்ளிஷர். ஸோ அதுக்கு வந்துட்டு நாங்கள் கொட்டேஷன் மார்க்கை ஒன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதையும் க்ளோஸ் பண்ணணும். அதே போல் ஃபைனலாக A1 இமேஜில் நேம் இருக்கு. ஸோ அதையும் நாங்கள் என்ன பண்ணிட்டு பரந்தீசிஸை க்ளோஸ் பண்ணிட்டு செமிக்கலோனா போடணும். ஸோ இப்படி ஒரு மெத்தட்ல எழுதலாம். இன்னொரு மெத்தட் உங்களுக்கு தெரியும், புக் அண்ட் போட்டு பேரந்தீசிஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணினதுக்கு பிறகு வெளியே சொல்லி எழுதுறது. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்றுல எழுதினா ஆன்சர் சரி உங்களுக்கு. ஓகே, சி பாட்டை பார்ப்போம். மாணவர் இந்த வலைத்தளத்தை உருவாக்கி கொண்டுள்ளார் என்றும் அதனுடைய முகப்பு பக்கத்திற்கு ஹோம் பேஜ் வருகை தரும் ஒரு வலைப்பயனர் காணும் வெளியீட்டை ஒரு 1.1 காட்டுகிறது எனவும் கொள்க. 1.1 பார்த்தோம்னு சொன்னா இந்த இருக்குது. இதுல சர்ச், கார்ட், ஆர்கிடெக்சர், ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டோட காட்டியிருக்காங்க. சதுரங்களினால் சுட்டி காட்டப்படும் 4 வெற்றிடங்களோடு கூடிய சம்பந்தப்பட்ட index.php கோப்பிலிருந்து பெறப்பட்ட ஒரு பகுதி பக்கம் 3 உள்ள ஒரு 1.2 கொண்டுள்ளது. பார்த்தோம்னு சொன்னா இல்ல 1, 2, 3, 4 பாக்ஸ் இருக்கு. ஸோ குறிப்பா பார்த்தோம்னா காட்டப்பட்டுள்ளவாறு திரையை அழிக்கை ரெண்டர் செய்வதற்காக index.php எனும் கோப்பானது shop.css எனும் கோப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது. ஸோ சிஎஸ்எஸ் ஃபைலும் வந்துட்டு இதுல இணைக்கப்பட்டிருக்கிறது தந்திருக்கிறாங்க. ஓகே, வினாவை பார்த்தோம்னு சொன்னா ஒரு 1.2 கீழ் உள்ள பட்டியலில் தரப்பட்டுள்ள இலக்கமிடப்பட்ட பிரதியீடுகளில் இருந்து தெரிவு செய்வதன் மூலம் ஒவ்வொரு சதுரத்திற்குள்ளும் சம்பந்தப்பட்ட பிரதியீடுகளின் இலக்கத்தை எழுதுக. ஸோ கீழே வந்துட்டு எங்களுக்கு இந்த லிஸ்ட் தந்திருக்கிறாங்க, பட்டியல். இதுல இருந்து நாங்க செலக்ட் பண்ணி இந்த பாக்ஸுக்கான நம்பர்ஸை நாங்க வந்துட்டு எழுதணும். ஸோ இதுதான் எங்கட வந்துட்டு டாஸ்க். ஸோ இது வந்துட்டு நாங்க செக் பண்றதுக்கு முதல்ல இது என்னென்ன வரும்னு சொல்லி நாங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முதல்ல இந்த கோடிங்கிற பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இப்படியான வினாக்களை ஈஸியா செய்யலாம். ஸோ நான் சில பேசிக்ஸ் கோடிங்ஸை உங்களுக்கு நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு டேட்டா பேஸை கனெக்ட் பண்றது. ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு 2 மெத்தட்ல நாங்க செய்யலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா இதுல ஹோஸ்ட், யூசர் நேம், பாஸ்வேர்ட், டேட்டாபேஸ். உங்களுக்கு தெரியும், நாங்க லோக்கல் ஹோஸ்ட்ல வந்துட்டு எப்படி இதை செய்யறோம்னு நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நிறைய கிளாஸ்கள்ல. உங்களுக்கு தெரியும் வந்துட்டு நிறைய சர்வர் இருக்கு, வேம் சர்வர், ஜாம் சர்வர், இப்படி நிறைய சர்வர்ஸ் இருக்கு. இதுல வந்துட்டு நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி போட்டு அதுல நீங்க எஸ்கியூஎல் குவேரியை இன்சர்ட் பண்ணி டேட்டா பேஸை கிரியேட் பண்ண தெரியும். அதே போல டேபிள் கிரியேட் பண்ண தெரியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று எடுத்துக்கொண்டு நான் வந்துட்டு இதை உங்களுக்கு செய்ய ட்ரை பண்றேன். உங்களுக்கு இந்த கோடிங்கை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஓகே, இதுல வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க, அது யூசர் நேம் ஒன்று வச்சிருப்பீங்க, ரூட். பெரும்பாலும் நாங்க பாஸ்வேர்ட் ஒன்றும் கொடுக்குறல. பாஸ்வேர்ட் நீங்க இன்ஸ்டால் பண்ற டைம்ல பாஸ்வேர்ட் இல்ல அதுல எந்த பண்ணினீங்கன்னு சொன்னா இங்க பாஸ்வேர்டை நாங்க மென்ஷன் பண்ணணும். ஸோ டேட்டா பேஸ் அது எங்களுக்கு புக் டேட்டா பேஸ் எங்களுக்கு தெரியும். இங்க டேபிள நாங்க வந்துட்டு மென்ஷன் பண்றதுல என்னன்னா ஒரு டேட்டா பேஸ்ல நிறைய டேபிள்ஸ் இருக்கும். நாங்க டேட்டா பேஸ் மட்டும்தான் இதுல வந்துட்டு நாங்க மென்ஷன் பண்றது. ஸோ கனெக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு டேட்டா பேஸ் மட்டும் எங்களுக்கு காணும். ஓகே, இதுல அந்த கனெக்ஷனை நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். இதுல ஒரு கனெக்ஷனுக்கு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம், டாலர் சைனோட. உங்களுக்கு தெரியும் பிஹெச்பில வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு டாலர் சைன் நாங்க என்டர் பண்ணுவோம். ஸோ நியூ MySQLi என்று சொல்ற இந்த கீவேர்டை யூஸ் பண்ணித்தான் நாங்க இந்த டேட்டாபேஸ் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுல ஹோஸ்ட் என்ன, லோக்கல் ஹோஸ்ட், அது நாங்க ஏற்கனவே வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்கோம், லோக்கல் ஹோஸ்ட்னு சொல்லி. 2வது யூசர் நேம், 3வது பாஸ்வேர்ட், 4வது டேட்டாபேஸ். இந்த ஓர்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணித்தான். ஸோ இந்த கனெக்ஷன் வந்துட்டு ஏதாவது எரர் இருந்தா அது உங்களுக்கு வந்துட்டு அந்த எரர் என்ன என்று சொல்லி மென்ஷன் பண்றதுக்கு தான் இந்த டை என்று சொல்ற இந்த கோடிங் இருக்கு. ஸோ கனெக்ஷன் ஃபெயில் வந்து என்ன கனெக்ஷன் எரர் என்று சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே பண்றதுதான் இந்த கோடிங். ஓகே,
அப்படி இல்லை, இந்த இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள வந்துட்டு எதுவுமே நடக்கல வந்துட்டு, இது வந்துட்டு கனெக்ஷன் வந்துட்டு ஃபெயிலியர் இல்ல. ஃபெயிலியர் இல்லைன்னு சொன்னா இந்த எக்கோ ஒர்க் பண்ணும், கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. இது ஃபெயிலியர்னு சொன்னா இது ஒர்க் பண்ணாதான் டை என்று சொல்றேன் இந்த கீவேர்ட்ல அர்த்தம். சரி, ஓகே. இது ஒர்க் பண்ணதா இல்லையான்னு சொல்லி நான் அந்த ப்ரௌசரை ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதை பாத்தீங்கன்னு சொன்னா நான் லோக்கல் ஹோஸ்ட்ல பிஹெச்பி என்ற ஃபைலுக்குள்ள வந்துட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள இண்டெக்ஸ் டாட் பிஹெச்பி என்று சொல்லி நான் வந்துட்டு சர்வ் பண்ணிக்கிறேன். அதான் அந்த கோடிங் தான் உங்களுக்கு இதுக்கு முதல்ல நான் காட்டினேன். இதை நான் வந்துட்டு இப்ப ரன் பண்றேன். கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ கனெக்டட் ஆயிடுது. ஏன்னு சொன்னா நான் ஏற்கனவே லோக்கல் ஹோஸ்ட்ல நான் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணித்தேன், ஒரு டேபிளும் கிரியேட் பண்ணி சில டேட்டாஸை நான் வந்துட்டு இன்புட்டும் பண்ணித்தேன். ஸோ இன்சர்ட் பண்ணித்தேன். ஸோ இப்ப ஏதாவது ஒரு எரர் வந்தா அந்த எரரை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் இந்த கிரியேட் பண்ண டேட்டா பேஸ்ல நான் இ போட மறந்துட்டேன். ஃபைனலா இருக்கிற அந்த டேட்டா பேஸுக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன் வைங்க. இப்படி நான் வந்துட்டு டேட்டா பேஸை மென்ஷன் பண்ணி நான் இதை ரன் பண்ணேன்னு சொன்னா எனக்கு கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி வராது. ஏன்னு சொன்னா அதுல நான் மிஸ்டேக் விட்டுட்டேன். ஸோ இதை ரன் பண்ணா, இதை ரன் பண்றேன் பாருங்க, ஃபெட்டல் எரர். ஸோ அதை மென்ஷன் பண்றது பாருங்க, அன்னவுன் டேட்டா பேஸ், புக்ஸ் டேட்டா பேஸ் என்று சொல்ற இந்த எஸ்இ இல்லாம இப்படி ஒரு டேட்டா பேஸ் நாங்க கிரியேட் பண்ணல. எங்களோட லோக்கல் சர்வர்ல இப்படி ஒரு டேட்டா பேஸ் வந்து இல்லைன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்படியா இந்த லைன் எத்தனையாவது லைன்ல ஒன் லைன் 7ல அந்த மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ இப்படியான ஒரு டேட்டா பேஸ் எரர் வரக்குள்ள வந்துட்டு எங்க அந்த டேட்டா கனெக்ஷன் ஏற்படுத்தக்குள்ள எங்க அந்த டேட்டா பேஸ் எரர் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு வந்துட்டு மென்ஷன் பண்ணும். அதுக்கு தான் நாங்க வந்துட்டு இந்த கோடிங்கை நாங்க வந்துட்டு இதுல ரைட் பண்றோம். அதாவது கனெக்ஷன் வந்துட்டு கனெக்ட் எரர் ஏதாவது பிரச்சனை இருந்தா அதை மென்ஷன் பண்றதுக்காக. ஸோ இதை இன்னொரு வழியில நாங்க வந்துட்டு செய்யலாம். எப்படின்னு சொன்னா டிரெக்டா இதுல வந்துட்டு கனெக்ஷன்லயே நாங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன லோக்கல் ஹோஸ்ட் ரூட் எங்களோட பாஸ்வேர்ட் லாஸ்டா இருக்கிற டேட்டா பேஸ் நேம் இதை நாங்க டிரெக்டாவே நாங்க கனெக்ஷன் ஏற்படுத்துறது. மேல என்ன செஞ்சிருக்கோம், இந்த இருக்கிற பாஸ்வேர்ட் டேட்டா பேஸை வந்துட்டு ஒரு வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை நாங்க வந்துட்டு MySQLi என்று சொல்றோம் அந்த மெத்தடுக்குள்ள வந்துட்டு கால் பண்ணிருக்கிறோம். ஸோ இதை வந்துட்டு நாங்க வந்துட்டு வேரியபிளா இதுல இன்சர்ட் பண்ணி இருக்கிறோம். இப்படியும் நாங்க செய்யலாம். அதே சந்தர்ப்பத்துல இந்த வழியிலையும் செய்யலாம். இது ரெண்டு மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்ல வந்துட்டு ரெண்டு மெத்தட்லையும் எங்களுக்கு மாறி மாறி வருது. ஸோ அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்ப எக்கோ கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி. எக்கோண்டா உங்களுக்கு தெரியும், நாங்க வந்துட்டு பைத்தன்ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இதுல வந்துட்டு எக்கோ ஒன்று இருக்குது. ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு தான். ஸோ கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி என்று வந்தா உங்களோட டேட்டா பேஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது சக்சஸ்ஃபுல்லி என்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது எரர் இருந்தா அது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இப்ப அதோட சேர்த்து இந்த நீங்க அந்த எக்ஸாம் கொஸ்டின்ல பாத்தீங்கன்னு சொன்னா சில குவேரி இருக்கும், அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இப்ப நாங்க அதுக்கு பிறகு இப்ப கனெக்டட் சக்சஸ்ஃபுல்லி இது எங்களுக்கு தெரிஞ்சுட்டு சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு எங்களுக்கு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு தெரிஞ்சுட்டு. சோ இதுக்கு பிறகு நாங்க ஒரு எஸ்கியூஎல் எழுத போறோம், எஸ்கியூஎல் குவேரி ஒன்று எழுத போறோம். எஸ்கியூஎல் குவேரியில என்ன செய்ய போறோம்னு சொன்னா அந்த புக் சொல்ற அந்த டேபிள்ல இருக்கிற ரெக்கார்ட்ஸை வந்துட்டு நாங்க வியூ பண்ணி பார்க்க போறோம். ஸோ எஸ்கியூஎல் குவேரி ஒன்று எழுத போறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் வந்துட்டு பிஹெச்பில ஒரு வேரியபிள் அசைன் பண்றதுக்கு டாலர் சைன் எங்களுக்கு தேவை. ஸோ எஸ்கியூஎல் ஈக்குவல் சைன். ஸோ பாருங்க வந்துட்டு இதுல வந்துட்டு டிஃபால்ட்டாவே எங்களுக்கு வந்துட்டு இதைத்தான் நீங்க செலக்ட் பண்ண போறீங்க, இதைத்தான் நீங்க டைப் பண்ண போறீங்கன்னு எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ நான் டெப் கீயை ப்ரெஸ் பண்றேன். டெப் கீயை ப்ரெஸ் பண்ணா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ். இது எஸ்கியூஎல் குவேரி. ஆனா வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்கா நாங்க வந்துட்டு அந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்றோம். இந்த குவேரி வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகல, எங்கேயுமே போய் எக்ஸிக்யூட் ஆகல. ஜஸ்ட் நாங்க அந்த குவேரிய
எஸ்கியூஎல் என்று சொல்ற அந்த வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம். அது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி தான் இப்ப பிஹேவ் பண்ணும். சோ இதுக்கு பிறகு இதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக, இந்த குவேரியை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா $, ரிசல்ட் ரிசல்ட் என்று சொல்றது ஒரு நாங்க இந்த இந்த அவுட்புட்டை நாங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ரிசல்ட் என்று சொல்ற வேரியபிளை நாங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்கோம். எஸ்கியூஎலும் அப்படித்தான். மேல இருக்கிற அந்த எஸ்கியூஎல் குவேரியை வந்துட்டு இந்த எஸ்கியூஎல் குவேரியை வந்துட்டு இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க இந்த எஸ்கியூஎலுக்கு பதிலாக டிரெக்டாவே அந்த குவேரி எழுதலாம். ஸோ அப்படி எழுதினா ஒரு கோடிங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஏதாவது ஒரு மிஸ்டேக் விட்டோம்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எங்களுக்கு கஷ்டமா போயிடும். அதனால நாங்க என்ன செய்யறோம், அந்த அந்த குவேரியஸ் இந்த இருக்கிறத வந்துட்டு எஸ்கியூஎலுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த எஸ்கியூஎலுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சதை நாங்க இங்க இன்புட் பண்றோம். ஸோ இந்த இதுல வர ரிசல்ட்டை நாங்க ஒரு வேரியபிள்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். ஸோ இது என்ன, இந்த குவாரியில வந்துட்டு மீனிங் என்ன என்று சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ மேல இருக்கிற எஸ்கியூஎல்ல என்ன இருக்குன்னு சொன்னா இந்த லெட்டர்ஸ் இது வந்துட்டு எங்கேயுமே போய் எக்ஸிக்யூட் பண்ண போறல. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங்க நாங்க எஸ்கியூஎலுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். ஸோ இதை நாங்க வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எங்கடா MySQL இருக்கு தானே, MySQL எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நாங்க கனெக்ஷனை ஏற்கனவே மேல ஏற்படுத்தி இருக்கிறோம். கனெக்ஷன் என்ற ஒப்ஜெக்ட், இந்த கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு மெத்தட் தான் இந்த குவேரி. இந்த குவேரி என்ற மெத்தட் தான் எங்களுக்கு MySQL போய் இந்த இருக்கிற SQL வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ இதுல இந்த எக்ஸிக்யூட் பண்றதுதான் இந்த குவேரியில வந்துட்டு இந்த மெத்தட்ல வந்துட்டு டாஸ்க். ஸோ எஸ்கியூஎல் என்று சொல்ற இந்த குவேரியை நாங்க வந்துட்டு எழுதிருக்கிறோம். இந்த எஸ்கியூஎல் இதுக்குள்ள இருக்குது. ஸோ குவேரி கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். கனெக்ஷன்ல இருக்கிற ஒரு மெத்தட் குவேரி, அந்த குவேரியை வந்துட்டு நாங்க எக்ஸிக்யூட் பண்ண போறோம். சரியா? இது ஒரு பிடிஎஃப்ல உங்களுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாருங்க, ஃபர்ஸ்டா வந்துட்டு என்ன, இதுல வந்துட்டு எஸ்கியூஎல் இருக்குது. இந்த எஸ்கியூஎல்ல வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த இந்த கொமாண்டை வந்துட்டு நாங்க வந்துட்டு ஸ்ட்ரிங்கா சர்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அது வந்துட்டு. ஸோ அந்த வேல்யூஸ் ஆஃப் எஸ்கியூஎல் வந்துட்டு இந்த கனெக்ஷன் ஏற்கனவே நான் ஒரு ஒப்ஜெக்டா கனெக்ஷனோட ஏற்படுத்தி வச்சிருக்கிறேன். கனெக்ஷன் ஒப்ஜெக்ட் டு யுவர் MySQL டேட்டா பேஸ். ஸோ அது வந்துட்டு கனெக்ட் பண்ணப்பட்டுட்டு, ஸோ இந்த குவேரி என்று சொல்ற இந்த மெத்தட் தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆனது இங்க. ஸோ அது என்ன செய்யுது, அந்த மெத்தட் send the SQL query to MySQL, execute the query, return the results. இந்த இவ்வளவுத்தையும் வந்துட்டு இந்த query ன்னு சொல்ற இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணி தருது. ஸோ இந்த ரிசல்ட்டுக்குள்ள இப்ப உதாரணத்துக்கு எங்களோட டேபிள் வந்துட்டு இப்படி இருக்கு. நீங்க வந்துட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ஐடி அண்ட் சர்வ் பண்ணிருக்கிறோம், கேட்டகரி, நேம், பிரைஸ் இப்படி நாங்க வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக் உங்களுக்கு தெரியும், இப்படித்தானே எங்களுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஒன்று எங்களுக்கு வாருது. ஸோ இது வந்துட்டு எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் சொன்னா நாங்க ரிசல்ட் சொல்ற வேரியபிளுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இதை வந்துட்டு நாங்க எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு பிறகு இது எப்படி இருக்கும்னு சொன்னா நீங்க இமேஜின் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, கட் பண்ணி செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அது ஒவ்வொன்றுமே row 1, row 2, row 3 என்று சொல்லி இதுல வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட்டுக்குள்ள row 1, row 2, row 3 என்று இருக்கிறதுனால நாங்க வந்துட்டு இதை வந்துட்டு நாங்க வியூ பண்ணி பாக்குறதுக்கு ஒரு லூப் வந்து நாங்க ரன் பண்ணோம். ஒரு லூப் ரன் பண்ணா தான் நாங்க வந்துட்டு row 1, row 2, row 3 என்று சொல்லி நாங்க வந்துட்டு வியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க ஒவ்வொரு தடமும் row 1, row 2, row 3 என்று சொல்லி நாங்க டைப் பண்ணி கோடிங்ல எடுக்கணும். அது உங்களுக்கு தெரியும் கஷ்டம். ஸோ அது உங்களுக்கு ஏன் நாங்க இப்படி வைல் லூப் யூஸ் பண்ணணும் என்று சொல்றதுக்கு நாங்க உங்களுக்கு அந்த கோடிங்க எக்ஸ்பிளைன் பண்றேன்னு பாருங்க. ஸோ இப்போ நான் ஒரு வேரியபிளோட அசைன் பண்றேன். ரோ ஈக்குவல் MySQL fetch as நான் என்டர் பண்ணாத கீவேர்டை என்டர் பண்ண பாருங்க, எனக்கு சஜஸ்ட் பண்ணுது VS கோட். ஓகே, நான் யூஸ் பண்ணது VS கோட். ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் நான் டேப்பை ப்ரெஸ் பண்றேன். ஸோ MySQL fetch
அசோசியேஷன். இந்த ரிசல்ட்டை நான் இதுக்குள்ள இன்புட்டா இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன செய்யும், இதுல டாஸ்க் என்ன என்று சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல்ல நான் எக்கோ பண்ணி உங்களுக்கு இந்த அவுட்புட்டை காட்டுறேன் பாருங்க. எக்கோ $, ரோ. ஜஸ்ட் நான் ரோவை மட்டுமே நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இதை சர்வ் பண்ணி தான் இப்போ ப்ரௌசருக்கு போய் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இண்டெக்ஸ் 2 இல்லை, இப்போ இருக்கிற கோட் இண்டெக்ஸ் பேஜ். அது இண்டெக்ஸ் பேஜ் என்ன எரர் சொல்லுது? ஓகே, நான் புக்ஸ் டேட்டாபேஸ் MySQL எக்ஸெப்ஷன்ஸ் டேட்டாபேஸ் புக்ஸ் doesn't exist. ஓகே, நான் கோடிங்க பார்க்குறேன். புக்ஸ் ஸோ எஸ் இல்லது பி கேபிட்டல் லெட்டர் புக், பி கேபிட்டல் லெட்டர் புக். பி சிம்பிளா கிரியேட் பண்ணியிருக்கிறேன். நான் டேட்டாபேஸ் செக் பண்ணேன், பி இப்படித்தான் இருக்குது புக். ஓகே, இப்போ நான் சர்வ் பண்ணிட்டேன். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, இப்போ என்ன அது அரையா இருக்காங்க. ஒரு அரையை நாங்க எக்கோ பண்ணி எடுக்க வேணாம். அதுக்கு பதிலா நாங்க அதுல இருக்கிற ஒரு வேரியபிள் நேம் என்ன பண்ணணும். அதுல அந்த நேமை பார்த்தோம்னு சொன்னா நேம் என்று சொல்லி ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்குது. ஸோ நேம் கோலம். இப்போ நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ணிட்டேன். ஓகே, பாருங்க பெயிண்டிங் என்று வருது. ஸோ இதுதான் முதலாவதுல இருக்கிற எங்களோட நேம். அந்த ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிற நேமுக்கான வேல்யூஸ், அந்த அட்ரிபியூட்ஸ்க்கான வேல்யூஸ் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா பெயிண்டிங். அரே ஒன்று நாங்க பிரிண்ட் பண்றதுக்கு எக்கோக்கு பதிலா நாங்க பிரிண்ட் ஆரை யூஸ் பண்ணுவோம். ஸோ கோடிங்ல பிரிண்ட் ஆர். ஸோ இந்த ரோ இதை நாங்க பிரிண்ட் பண்ணோம்னு சொன்னா இப்ப பிரிண்ட் பண்றது பாருங்க. பாருங்க, பெயிண்டிங்கு பக்கத்துலயே எங்களுக்கு அரே இந்த ஐடி 1, கேட்டகரி ஆர்ட், நேம் பெயிண்டிங், பிரைஸ் 800, பப்ளிஷர் ரோஸ், இமேஜ் ஏஎல் என்று சொல்ற A1 என்ற சொல்ற அந்த டீடைல்ஸ், எங்களுக்கு அந்த அரே டீடைல்ஸ் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. நான் print_r என்று சொல்ற அந்த மெத்தடை யூஸ் பண்ணதுனால பக்கத்துல பாருங்க எங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்ல, நியூ லைன் இல்ல. ஸோ அதை நாங்க எடுக்கிறதுக்காக நான் எக்கோ யூஸ் பண்ணி இல்லாட்டி பிரிண்ட் ஆரை யூஸ் பண்ணி நான் நியூ லைன், அதாவது பிரேக் கட்டரை யூஸ் பண்ண போறேன். ஸோ இது ரெண்டுக்கும் இடையில எக்கோ பிஆர் பிரேக் கட் ரிசர்வ் பண்றேன். இப்போ நான் ரன் பண்றேன். பாருங்க, பெயிண்டிங் நியூ லைன்ல எங்களுக்கு இது டிஸ்பிளே ஆகுது. ஸோ நாங்க
என்னத்துக்காக நாங்க வைல் லூப் யூஸ் பண்ணணும்ன்ற இம்பார்ட்டன்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப நான் எகெயின் இந்த மறுபடியும் நான் இந்த பிரிண்ட் யூஸ் பண்றேன். நான் எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் ரெண்டுக்கும் இடையில நான் வந்துட்டு எக்கோ எடுக்கிறேன்டா நீங்க வந்துட்டு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இடையில வந்துட்டு நியூ லைனை நான் வந்துட்டு எடுத்துக்கொண்டு வரதுக்காக பிரேக் கட் பண்றேன். ஸோ பிரேக் பண்றேன். ஸோ இதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு தடவையும் சேம் ஐடி 1 கேட்டகரி ஆர்ட் நேம் பெயிண்டிங். ஆனா எங்களுக்கு நிறைய ரெக்கார்ட் இருக்குன்னு வைங்க. இப்ப 100 ரெக்கார்ட் இருக்குன்னு வைங்க உதாரணத்துக்கு. அப்ப எல்லாத்தையும் நாங்க எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது? நெக்ஸ்ட் லைனுக்கு எப்படி போறது? சோ நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும்னு சொன்னா அந்த கோடிங் நெக்ஸ்ட் லைனுக்கு எங்கட அந்த ரோவ்ல இருக்கிற நெக்ஸ்ட் லைனுக்குரியதை நாங்க ரீட் பண்ணணும்னு சொன்னா அதுதான் இந்த இருக்கிற MySQL fetch அசோசியேஷன் சொல்றேன். இந்த மெத்தட் வந்து என்ன செய்யும் சொன்னா நெக்ஸ்ட் லைனை இண்டிகேட் பண்ணும் ஒவ்வொரு தடவை. சோ இப்ப நான் இதை வந்துட்டு பாருங்க, இதுல நான் வந்துட்டு எக்கோ பண்ணித்தேன். இதுக்கு பிறகு நான் மறுபடியும் இதை யூஸ் பண்றேன் எக்கோவை. அதுக்கு பிறகு இதை பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு எகைன் அடுத்த லைன். அப்ப நெக்ஸ்ட் லைனை வந்துட்டு ரீட் பண்றதுக்கு தான் இந்த மெத்தட் இருக்குது. இப்ப நாங்க வந்துட்டு இதை ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, இப்ப 1 2 3 என்று சொல்லி நெக்ஸ்ட் அடுத்ததாக இருக்கிற ரோவை வந்துட்டு எங்களுக்கு ரீட் பண்ணி தருது. சோ அடுத்ததாக இருக்கிற ரோவை ரீட் பண்ணி தரதுக்காகத்தான் எங்களுக்கு இருக்கிற கோடிங் இந்த இருக்கிற கோடிங். சோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நாங்க. சோ இதை நாங்க கோல் பண்ணாதான் அடுத்த லைன் கோல் பண்ணப்படும். சோ அதை கோல் பண்றதுக்காக நாங்க வைல் லூப்பை யூஸ் பண்றோம். உதாரணத்துக்கு எனக்கு 100 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வைங்களேன், 100 ரோ இருக்குன்னு வைங்க. சோ இதை நாங்க ஒவ்வொரு தடவை இப்படி எழுதி செய்யலாமா? அப்படி செய்யலாம் எங்களால. சோ அதுக்காக நாங்க வைல் லூப்பை யூஸ் பண்ண போறோம். ஸோ நான் இது இவ்வளோத்தையும் டிலீட் பண்றேன். இப்படி செய்யறதில்ல. நான் உங்களுக்கு ஏன் வைல் லூப் யூஸ் பண்ணணும் என்ற அந்த இம்பார்ட்டன்ட் விளங்கப்படுறதுக்காக தான் இதெல்லாம் செய்தது. ஓகே, இதுல வைல் $sign row equal MySQL fetch association result அப்படியே கொடுக்கலாம். ஓகே, ரிசல்ட்டும் இருக்குது. ஓகே, இப்போ இதுல நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்துட்டு வியூ பண்ணல, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக எக்கோ $sign மேல ரோ நேம் நேம் ஒரு அது பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு எங்களுக்கு பிரேக் தேவை, நியூ லைன் எங்களுக்கு எடுத்து கொடுறதுக்காக நாங்கள் எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி நான் பிரேக் பண்றேன். ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டணும் உங்களுக்கு. பாருங்க இப்போ என்ன நடக்கும் இதுல. ஃபர்ஸ்டா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் எடுக்கும். அதுல இருக்கிற ரோவ்ல இருக்கிற நேம் என்று சொல்ற அந்த அட்ரிபியூட்ஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எங்களுக்கு பிரிண்ட் பண்ண போதும். ஸோ அதுக்கப்புறம் நியூ லைனுக்கு போகிறோம், பிரேக் பண்ண போறோம். எகெயின் மறுபடியும் நெக்ஸ்ட் ரோக்கு வர போறோம். ஸோ அதை பிரிண்ட் பண்ண போறோம். அதுல இருக்கிற நேம் என்று சொல்ற அட்ரிபியூட்ஸ்குள்ள இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ண போறோம். மறுபடியும் MySQL அடுத்த லைனுக்கு போகுது. ஸோ இப்படியே நாங்க வந்துட்டு ரன் பண்ணிட்டு போறோம். ஃபைனலா லாஸ்டா இருக்கிற ரோ வரைக்கும் நாங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ணதுக்கு பிறகு ஃபால்ஸ் ஆயிடும் இது. ஸோ அதுக்கு பிறகு இது வைலும் ஸ்டாப் ஆயிடும். ஸோ சர்வ் பண்ணிட்டு நான் இப்ப ப்ரௌசர்ல போய் ரன் பண்றேன். பாருங்க, மொத்தம் எங்களுக்கு தெரியுது 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 4 ரோவ்ஸ் இருக்குது. முதலாவது இருக்கிற நேம் வந்துட்டு பெயிண்டிங், PHP ப்ரோக்ராமிங், பிசிக்ஸ், அல்ஜிப்ரா என்று சொல்ற இந்த 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ அதான் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுக்கு பதிலாக நாங்க வந்துட்டு ஸோ அந்த கோடிங்க எங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்த கோடிங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இந்த ரெண்டும் நல்லா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது எங்களுக்கு வந்துட்டு இந்த ரிசல்ட்
டாலர் சைன் கனெக்ஷனை எப்படி நாங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணினோம், அந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி எப்படி குவேரியை நாங்க வந்துட்டு MySQL டேட்டாபேஸுக்கு அனுப்பி எக்ஸிக்யூட் பண்றோம், அதுல இருந்து வர அந்த டேட்டாவை நாங்க ஏன் வைல் லூப்பை யூஸ் பண்ணணும், வைல் லூப்பை யூஸ் பண்ணி எப்படி நாங்க எங்களோட ரெக்கார்ட்ஸை வந்துட்டு ஷோ பண்ணலாம் என்று சொல்ற இவ்வளவு உங்களுக்கு இந்த பேசிக்கானது தெரிஞ்சிருந்தா தான் நீங்க வந்துட்டு எந்த ஒரு வினாவையும் பாஸ் பேப்பர்ல இருக்கிற ஸ்ட்ரக்சர்ல முதலாவது வினாவுல வர PHP கேள்வியை நீங்க செய்யலாம். ஓகே, இப்ப நம்மள வினாக்கு போகும். ஓகே, இதுல இப்ப நாங்க வந்துட்டு இந்த பாக்ஸ்ல வர இந்த லிஸ்ட்ல இருந்து இந்த பாக்ஸுக்கு எது வந்துட்டு பொருத்தமாக இருக்கும் என்று நாங்க வந்துட்டு கண்டுபிடிக்க போறோம். சரி, ஓகே. இதுல பார்த்தோம்னு சொன்னா SQL இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு எஸ் ஸ்ட்ரிங் கொண்டு சர்வ் பண்ண போறோம். இதுல அந்த SQL என்னன்னு நாங்க எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை நாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்துட்டு SQL query ஒன்று இருக்காண்டு பார்த்தா இந்த இருக்குது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக்ஸ் டேட்டாபேஸ், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் புக். உங்களுக்கு தெரியும் எப்பயுமே நாங்க ஒரு டேபிள்ல இருந்து தான் ரெக்கார்ட்ஸ் எடுப்போம். ஸோ டேபிள பார்த்தோம்னா புக் இதுதான். ஸோ ஆன்சர் வந்துட்டு 5வது இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபோம் மெத்தட் போஸ்ட், அடுத்த ஆக்ஷன் சொன்னா எந்த பேஜுக்கு இதை நாங்க வந்துட்டு சப்மிட் பண்ணோம்னு சொன்னா இந்த டேட்டா எங்க சர்வர்ல இருக்கிற எந்த ஸ்கிரிப்டுக்கு போகணும்னு சொல்லி மென்ஷன் பண்றதுதான் ஆக்ஷன். ஸோ அது ஒரு பேஜ். ஸோ CSS வராது, PHP 8. நான் மாறி கொடுத்துருக்கேன். இது 5வது, இது 8வது. ஓகே, இதுல ஒண்ணு மிஸ் பண்ணப்பட்டு இத பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வைல் ரோ எங்களுக்கு தெரியும் இந்த ரிசல்ட்னு சொல்ற இந்த இது வந்துட்டு SQL query வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுது. பிறகு வந்துட்டு எக்கோ அன்ஆர்டர் லிஸ்ட் ஒன்றை நாங்க வியூ பண்ண போறோம், டிஸ்பிளே பண்ண வைக்க போறோம். ஸோ வைல் லூப்பை நாங்க யூஸ் பண்றோம். வைல் லூப்பை யூஸ் பண்ணி நாங்க ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸா நாங்க வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு தான் நாங்க வந்துட்டு வைல் லூப் யூஸ் பண்றோம். ஸோ அதுல நாங்க ஒவ்வொன்றா வந்துட்டு நாங்க இதுல டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ இது ரெண்டையும் பார்த்தோம்னு சொன்னா இந்த இருக்கிற இதுல PHP இந்த ஸ்டார்ட் பண்றோம், PHP-ய இதுல வந்துட்டு என் பண்றோம். ஸோ மறுபடியும் நாங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இதுக்குள்ள வந்துட்டு எங்களுக்கு PHP கோடிங் இருக்கு. PHP கோடிங்கை நாங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க என் பண்றோம். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்றோம், இங்க என் பண்றோம், இடையில பார்த்து இந்த என் பண்றோம். ஸோ இதுல கட்டாயமா அப்ப எங்களுக்கு தெரியணும் PHP நாங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 இதை பார்த்தோம் சொன்னதுக்கு பிறகு இதுல ஃபோம் மெத்தட் போஸ்ட் இந்த கோட் இது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இதுல ஆர்கிடெக்சர் முதலாவது. ஸோ இதுல வந்துட்டு கேட்டகரி டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது ஆர்கிடெக்சர் இதனால டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது பார்த்தோம்னா லுணுகாங்க. ஸோ லுணுகாங்கையை பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு நேம். அடுத்தது இமேஜ் டிஸ்பிளே ஆகணும் எங்களுக்கு. ஸோ இந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகுது. அதுக்கப்புறம் பப்ளிஷர், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பப்ளிஷர் எஸ், அதுக்கப்புறம் ப்ரைஸ், இதுல ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகுது. இதை பார்த்தோம்னா இதுக்கு தான் எங்களுக்கு வந்துட்டு ஃபோம் எங்களுக்கு கிரியேட் பண்றோம். ஏன்னா நாங்க இதுல என்ன குவான்டிட்டின்னு சொல்லி நாங்க நாங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி போட்டு அட் டு கார்ட் அட் பண்ண போறோம். ஸோ இங்கதான் எங்களுக்கு வந்துட்டு ஃபோம் ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த ஃபோம்ல எங்களுக்கு வந்துட்டு இன்புட் டைப் ஹிடன். ஹிடன் என்னத்துக்கு யூஸ் பண்றேன் இங்க கேர்க்கல் எங்கேயுமே நான் ஹிடன் என்னத்துக்கு யூஸ் பண்றேன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூசருக்கு தெரியாம, யூசருக்கு டிஸ்பிளே பண்ணாம நாங்க ஒரு டேட்டாவை சர்வருக்கு நாங்க சென்ட் பண்ண போறோம். அடுத்த இந்த ஃபோம்ல இருந்து ஸ்கிரிப்டுக்கு, சர்வர் ஸ்கிரிப்டுக்கு நாங்க சென்ட் பண்ண போறோம். ஸோ அதான் இந்த ஆக்ஷன் இந்த பேஜுக்கு, அதாவது sub.php என்று சொல்ற அந்த பேஜுக்கு நாங்க ஒரு டேட்டாவை யூசருக்கு தெரியாம அவருக்கு டிஸ்பிளே பண்ணாம அனுப்ப போறோம். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த நேமை பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஐடியை நாங்க வந்துட்டு சென்ட் பண்ண போறோம். ஸோ அந்த ப்ராடக்ட் ஐடியோட சேர்த்து எக்கோ பண்ண போறோம் இத. ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ரோ பிரைஸ் வந்துட்டு ரோ ஐடி எங்கேயும் இருக்கான்னு பார்ப்போம். ரோ ஐடி இந்த இருந்தது. ஸோ 3வது. ஸோ 5 1 8 3 சொல்ற அந்த ஓர்டர்ல நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா இது சரி. ஸோ இந்த கோடிங்க நீங்க நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினதை நீங்க வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு ஈஸியான வினா. இப்படியான வினாக்கள் தான் நிறைய வருது. இதுல மிக முக்கியமா நீங்க கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும் இந்த கோடிங், இதையும் இதையே நாங்க யூஸ் பண்ற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த வினாவை பார்ப்போம். உரு ஒன்று ஒன்றில் ஆர்கிடெக்சர் எனும் சொல்
காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதனை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு 1.2 உள்ள குறிமுறையின் வரியின் கீழ் கோடிடுக. ஸோ உங்களுக்கு தெரியும், அதே நான் சொல்லித்தேன். ஆர்கிடெக்சர் வந்துட்டு எதை யூஸ் பண்ணி எங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுதுன்னு சொன்னா இதுல இருக்கிற கேட்டகரி என்ன. ஸோ நான் ஒரு கலரை சேஞ்ச் பண்றேன். இந்த இருக்கு, இதுக்குள்ள நீங்க அண்டர்லைன் இருக்கிறீங்களா? ஓகே. அடுத்த வினாவை பார்த்தோம்டா, லுணுக்கங்க என்னும் புத்தகத்தின் விலை ரூபா 3500 குறைக்கப்பட்டுள்ளது என கொள்க. அப்ப ஏற்கனவே எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னா 4000 இருக்கு. ஓகே, 3500 குறைக்கப்படுதுன்னா கொள்கை. இந்த மாற்றம் எங்கே செய்யப்பட வேண்டும்? உங்களுக்கு தெரியும், இந்த மாற்றம் எங்க செய்யணும்னு சொன்னா டேட்டா பேஸ்ல செய்யணும். என்ன, நாங்க அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். சோ அப்டேட் பண்ணணும்னு சொன்னா நீங்க டேட்டா பேஸ் அப்டேட் பண்ணணும் இப்படி சொல்றதை விட நீங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா இந்த டேட்டா பேஸ்ல இருக்கிற இந்த டேபிள்ல இருக்கிற இந்த ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணணும்னு சொன்னா அது வந்துட்டு ஒரு கரெக்ட் ஆன்சரா இருக்கு. நீங்க வெறுமனே டேட்டா பேஸோ இல்ல அந்த டேபிளோ சொல்லாம நீங்க எதை நாங்க செய்ய போறோம், அதாவது எந்த டேட்டா பேஸ்ல இருக்கிறது உங்களுக்கு தெரியும். மேல டேட்டா பேஸ் எங்களுக்கு தெரியும், தந்துருக்காங்க. என்ன, புக்ஸ் டேட்டா பேஸ்ல இருக்கிற டேபிள் எங்க இருக்கு? இந்த குவேரியில பார்த்தோம்னு சொன்னா இந்த இருக்கு டேபிள் புக்ஸ் என்று சொல்ற இந்த டேபிள்ல இருக்கிற பிரைஸ் என்று சொல்ற அட்ரிபியூட்ஸ்ல நாங்க மாற்றத்தை ஏற்படுத்தணும். இப்ப மிகச்சரியான விடையா இருக்கும் அது. சோ இவ்வளவு தான் இந்த வினா. நீங்க இதுக்கு முதல் இருக்கிற வினாக்களை பார்த்தா கூட இப்படியான வினாக்கள் தான் இருக்கும் நிறைய. ஸோ நீங்க வந்துட்டு கோடிங்கை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க, அதை பாடமாக்கி வைக்காதீங்க. இந்த கோடிங்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த வினாக்களை ஈஸியா செய்யலாம். உங்களுக்கு வந்துட்டு குரூப் கிளாஸ் ஓ இண்டிவிஜுவல் கிளாஸ் வேணும்னு சொன்னா பிசிக்கலாவோ ஆன்லைன் நீங்க இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க. 07683742228. ஓகே, தேங்க்யூ.